ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ போலீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரகுவோட சேர்ந்து இந்த சுடரையும் கூடிய சீக்கிரத்துலேயே கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுடைய சுயரூபம் எல்லாருக்கும் வந்து தெரிய போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது நடக்கதாங்க போகுது. இப்போ வந்து போட்டோ முதல் கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது அந்த புரோகிதர்கிட்ட பணம் கொடுத்த ஹெல்மெட் போட்ட அந்த போட்டோ வரைக்கும் வந்து இப்போ போலீஸ்கிட்ட இருக்குது. ஸோ இப்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரகுவுக்கு கால் பண்ணி, நீ வந்து அந்த புரோகிதருக்கு பணம் கொடுக்க சொல்லி அனுப்பின ஆள் போட்டோ உட்பட போலீஸ்கிட்ட இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரகு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ற பயமும் இருக்குது. ரகு பண்ண தப்பு என்னென்னா, அந்த 50 லட்சம் பணத்தில் இருந்து தான் அந்த புரோகிதருக்கு அந்த 2 லட்சம் பணத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த புரோகிதர் வந்து இந்த இடத்துல போயிட்டு பணத்தை கொடுத்து மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு ரகு எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா பேங்க்கில் தானே டெபாசிட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி லோக்கலில் கொடுத்துக்கினா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரகு பண்ணார். ஆனால் கடைசியில் அவர் பண்ண தப்பே வந்து அவருக்கு தண்டனையாக அமைய போகுதுங்க. கண்டிப்பாக போலீஸ் வந்து ரகு இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோவை எப்படியோ ஒரு வழியாக பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா மூலிமா எடுத்துட்டாங்க. ஆனால் ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால ஃபேஸ் வந்து தெரியல. ஆனால் இப்படி திரும்பி போகும்போது பைக்கோட நம்பர் வந்து தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை பைக்கோட நம்பரை வச்சு சர்ச் பண்ணால் அவன் யார், என்ன ஏது, அட்ரஸ் என்ன எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த அட்ரஸ்க்கு போனால் நேராக அந்த ரகு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ அந்த புரோகிதருக்கு வந்து கால் பண்ணி தானே இந்த மாதிரி டீலெல்லாம் பேசினாங்க. அந்த ஃபோன் நம்பரை புரோகிதர்கிட்டேருந்து வாங்கி சர்ச் பண்ணால் அது வந்து கண்டிப்பாக ரகு வந்து இருக்கிற இடமா தான் இருக்கும். அதனால் அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு ரகுவை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் சொல்லவாங்க வேணும், டக்குன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த ரகுவும் சுடரும் மாட்ட தாங்க போகிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ரகுவும் சுடரும் ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி. அது வந்து கூடிய சீக்கிரத்துலேயே நடக்க போகுது. ஏன்னா போலீஸ் வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்த நல்லவரோ கெட்டவரோ, ஆனால் இந்த கதிரேசன் வந்து போலீஸ் மூலமா இந்த 50 லட்சத்தை என்ன ஆச்சு, அந்த 50 லட்சத்தை திரும்ப வாங்கிறது கூட அவருக்கு தேவையில்லாத விஷயமா தான் இருக்குது. ஆனால் அதை எடுத்தவன் அவன் மட்டும் எனக்கு தெரியட்டான், அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியட்டான். ஒரு தலை உருள போகுது கீழே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த தலை உருளணும் அப்படின்னா உன் பொண்ணு ரேணுகாவோட தலை தான்டா உருளணும். ஏன்னா எடுத்து கொடுத்த வழியே அந்த சுடர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைரெக்டாக சுடர் தான் பண்ணா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. அந்த ரகுவோட கூட இருக்கிறான் இல்லைங்களா, அவனை பிடிச்சி அதுக்கப்புறம் ரகுவை பிடிச்சி அவங்க மூலயமா தான் சுடர் தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாங்க. சுற்றி வந்து தான் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் இந்த பண விஷயத்தில் தான் இவன் வந்து ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துகிற மாதிரி டைரக்டர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.